ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் கோழி சிக்கன் கொத்து பரோட்டா செய்ய போகிறேன். அந்த கொத்து பரோட்டாவுக்கு ரொட்டி சட்னி 4 எடுத்து நான் புதுசாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், முழு பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சின்னதாக நான் வெட்டி வச்சுருக்கேன். 1 தக்காளி பழம் விதையை எடுத்துகிட்டு வெட்டி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகா, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, கோழி பெரட்டல், அது குழம்பு தனியாக, இது எலும்பு இல்லாமல் நான் வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, கேபேஜி, உப்பு, கொத்தமல்லி, இது தான் இதுக்குள்ளே ஜாமான். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் இப்போ செய்வேன். 2 முட்டை. இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறேன். போதும் எண்ணெய். இப்போ வெங்காயத்தை போடுவோம். பெரிய வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 வெங்காயம். இப்போ நான் பச்சை மிளகாவை போடுறேன். பச்சை மிளகா 1 மிளகா நான் வெட்டியிருக்கேன். இப்போ தக்காளி பழத்தை போடுறேன். தக்காளி பழம் நான் விதையை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த விதையோடு போடணுன்னு நினச்சா போட்டுக்கோங்க, அவங்கவுங்க ஆப்ஷன் இது. வெங்காயம் வேகத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ. இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு தான் இந்த இதில் போடுறேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு நான் சின்ன கரண்டில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக. இப்போ நான் முட்டைக்கோஸ் போடுறேன். இதில் நான் காஷ்மீரி சில்லி இந்த ஸ்பூனில், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இங்கே போட்டுருக்கேன். எலும்பு இல்லாமல் சதையாக நான் வெட்டி வச்சுருக்கேன் கோழிக்கு தட்டினதை, அதை நான் இப்போ போடுறது. தட்டின கோழி தான் இதை நான் எலும்புலாம் எடுத்துகிட்டு தனியாக அதை பண்ணி குழம்பு கொஞ்சம் இருக்குது, கொஞ்சமாக எடுத்து நான் இதுக்கு போடுறேன். நான் குழம்பு ஊற்றுறேன், குழம்பு போடுறேன். இப்போ நான் முட்டையை போடுறேன். ரொட்டியை போடுறேன்.
பரட்டி வச்சு இப்போ நான் கொத்தமல்லி மேலே போடுறேன். கொத்தமல்லி மேலே போடுறேன். இப்போ நீங்கள் இதை செஞ்சுட்டா நான் பரிமாறுறேன் பாருங்கள். இதே மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் பார்த்து நீங்கள் காமெண்ட் கொடுங்க. நான் பரிமாறுறேன் பாருங்கள். கொத்து பரோட்டா தான் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு காமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட அடுத்த சமையலில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.